வெல்கம் டு ஸ்கந்தாஸ் விஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை குழம்பு. அதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுக்கணும். ஒன்று ஒன்றா செவந்து வரும்போது வெங்காயம், போட்டு நல்லா வதக்கி விடணும். லேசாக கலர் மாறி வரும்போது அதோட பூண்டையும் போட்டு வதக்கணும். பூண்டு வதங்கிட்டதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கணும். அதுவும் வதங்கினதும் அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்து அதில் போட்டுக்கணும். நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். திரும்பவும் வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3த்தையும் போட்டு அது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் போட்டு அதையும் பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் 15 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, போட்டு வதக்கிட்டு அதோட நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 1 நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் அதோட வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுக்கிட்டோம்னா நல்லா வதங்கி வரும். இப்போது வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் போட்டு கலந்துக்கிட்டு இப்போது அரைச்சி ஊற்றுனதை போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஊற வச்சுருக்கிற புளி கரைச்சல் அதையும் அதில் ஊற்றி அந்த மிக்ஸி அலசின தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் இப்போவே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ்வை நிறுத்திட வேண்டியதுதான். கருவேப்பிலை குழம்பு தயார். தேங்க்யூ.